நீ செய்த வழிபாடுகளையும் பூஜைகளையும் உன் மனதிற்குள் நீ சொன்ன அந்த மந்திரங்களையும் நான் மனமாற ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன். அதற்கான பல நன்மைகளை நீ இப்பொழுது பல வழிகளில் பெறப்போகின்றாய். யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் இனி நிறைவேறப் போகின்ற நேரம் வந்து விட்டது. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை கூட எப்பொழுதும் காற்றில் கலைந்துவிடும் என்று நீ நினைத்து விடாதே. உன் உள்ளத்தில் இருந்து வந்த அந்த உண்மையான அழைப்பை நான் என் செவிகளில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ மனதிற்குள் யோசித்து வைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்காக நான் நடத்தியும் கொடுப்பேன். நான் சாதாரணமாக சொன்ன வார்த்தைகள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாக்காக அமையும். இன்று நான் வாக்கே சொல்ல வந்திருக்கின்றேன். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மையை நீ பெறப்போகின்றாய் என்பதற்கான அடையாளமாக நீ இதை வைத்துக்கொள். எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு புண்ணியத்தையும் யாராலும் தடுத்துவிட முடிவது இல்லை. அந்த பாவத்திற்கான பலனையும் அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது, அந்த புண்ணியத்திற்கான நலனையும் அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. நாம் எந்த விகிதத்தில் செய்திருக்கின்றோமோ அந்த விகிதத்தில் நாம் இந்த பிறவியில் அனைத்து விஷயங்களையும் சந்தித்து வருகின்றோம். ஆனால் அந்த பாவ புண்ணியத்தை சரிசமமாக்க, சீராக்க, அதற்கான கர்மங்களை களைந்து நல்ல விஷயங்களை நன்மைகளை பெற வேண்டுமானால், அனைத்தையும் புண்ணியத்தின் பலனாக மாற்ற வேண்டுமானால் இந்த குருவினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால் போதும். என்னுடைய செல்ல பிள்ளையாகிய நீ என் பெயரை ஒரு முறை நீ மனமாற அழைத்தால் கூட 1000 நன்மைகளை உன்னை தேடி நான் அனுப்பி வைப்பேன். உன்னிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது நம்பிக்கையும் பொறுமையும் தான். உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகின்ற விஷயங்கள் அவை இரண்டும். ஒவ்வொரு முறையும் நான் உனக்கான ஒளியாக உன்முன் தோன்றிக் கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிக்கொண்டு வர. இந்த பாபாவின் அழைப்பை நீ ஒவ்வொரு முறையும் ஏற்றி இப்பொழுது எல்லாம் மனமகிழ்வோடு நன்றி சொல்கின்றாய். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. உன்னை தேடி நான் வரும்பொழுது சில சமயங்களில் நீ புறப்பணித்து விடுவாய். இப்பொழுது எல்லாம் என்னை வரவேற்று மகிழ்வோடு இருப்பதை நான் மிகவும் விரும்புகின்றேன். என் மனதிற்கு பிடித்த விஷயங்களை நீ செய்வதால் உன் மனதிற்கு பிடித்த விஷயங்களை இப்பொழுது உடனே நடத்தி தர மனமகிழ்வோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எப்பொழுதுமே இப்படி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போவது இல்லை. இந்த கஷ்டங்களையும் தாண்டி இன்பத்தை வரவேற்கும் நேரம் வந்திருக்கின்றது. பாபா சொல்கின்றேன், தெய்வீக நேரத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். நல்ல வேலையும் மாலையும் குடும்ப ஒற்றுமையும் நீ நினைத்த காரியங்கள் கை கூடக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி நடந்தே தீரும். என்னால் நீ மறக்கப்பட மாட்டாய், உன்னால் நானும் மறக்கப்பட மாட்டேன். ஒவ்வொருவரும் என்னை வழிபடுகின்ற ஒவ்வொருவரும் அவர்களுடைய நலனில் என்றென்றும் பரிபூரணமாக நான் நிறைந்திருந்து உங்களுக்கு வழிகாட்டுவேன். கண்ணீர் விட்டு சொல்லிய அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நல்ல முடிவை பெறும். சுற்றி இருப்பவர்கள் உன்னை எப்படி நினைத்தால் என்ன, நடத்தினால் என்ன, இந்த பாபா அத்தனையையும் நான் மாற்றி காண்பிப்பேன். என் வழியில் நீ வந்து விட்டாய், உன் வழிக்கு தானாக அவர்கள் வருவார்கள். நீ அமைதியாக இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லது நடக்கும்.